அனைத்து நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. நான் உங்கள் சீர்காழி தமிழச்சி. இதான் என்னோட சேனல் பேரும் கூட. நம்ம இந்த சேனலை புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க காரணம் என்னென்னா, சமுதாயத்தில் நிறைய பெரிய பெரிய பிரச்சனைகள், சம்பவங்கள் பெண் பிள்ளைக்கு, ஆண் பிள்ளைக்கு, பெரியவங்களுக்கு, குழந்தைகளுக்குன்னு நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சமுதாய பற்றின பிரச்சனைகளை பற்றின அன்னன்னைக்கு நடக்கிற அந்தந்த விஷயங்களை பற்றின அப்டேட்டு, அதாவது உடனுக்குடன் தெரியப்படுத்துறதுக்காக இந்த சேனலை நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு மாட்டு வண்டி பசங்கன்னு சொல்லி ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலுக்குமே நிறைய சப்ஸ்கிரைபர்கள், நிறைய நண்பர்கள் ஆதரவு தந்திருக்கிறீங்க. அதே மாதிரி இந்த சேனலுக்கும் உங்களுடைய ஆதரவை தரணுன்னு கேட்டுக்கிட்டு, இன்னைக்கு நான் என்ன பேச போகிறேன், என்னத்தை பற்றி பேச போகிறேன்னா, இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் சேராங்கோட்டைங்கிற பகுதியில் 12வது படிக்கிற பள்ளி மாணவி, அவங்க பேர் ஷாலினி. அதே பகுதியை சேர்ந்த முனிராஜ்ங்கிற பையன் காதலிக்க மறுத்துட்டாங்களாம். அதனால கத்தி எடுத்து குத்தி கொலை பண்ணிட்டாராம். எப்படி சொல்றது, வேற எங்கேயெல்லாம் நடக்கல, ரொம்ப வெளியில. இப்போ ஒரு கோவை சம்பவம் பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு நைட்டு நடுஜாமம், ஏர்போர்ட்டுக்கு பின்பக்கம், இந்த மாதிரியான ஒதுக்குப்புறம், இந்த இடத்துக்கெல்லாம் ஏன் போனீங்க, எதனால போனீங்கன்னு சொல்லி சம்பவம் பண்ணவங்களை பாதி பேர் திட்டினாலும், ஏன் போனீங்கன்னு சொல்லி பாதி பேர் இந்த பெண்ணையும் இந்த ஆணையும் தான் திட்டக்கூடிய சமுதாயமா நம்ம இருக்கிறோம். ஆனா இந்த சம்பவம் நடந்திருக்கிறது எங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஸ்கூலுக்கும் அவங்க வீட்டுக்கும் ஒரு 500 மீட்டர் தானா, அதாவது ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துலதான் இருக்கா. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தினைக்குமே அந்த பொண்ணு நடந்து போற பெண்ணு தான். ஸ்கூலுக்கு நடந்து போற பெண்ணுக்கு அவங்க வீட்டை விட்டு ஒரு 200 மீட்டர் தள்ளி வந்திருப்பாங்க. அவ்வளவே தான் தூரம். பின்னாடியே தினைக்குமே வந்திருக்கிறான். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தானே. தினைக்கும் கூட வந்தவன் எப்போதும் போல அந்த பொண்ணு திரும்பி திரும்பி பதில் சொல்லிட்டு வருது. அவனோட தோற்றமே பாத்தீங்கன்னா ஒரு லுங்கி கட்டிக்கிட்டு ஒரு மாதிரியாதான் வரான். என்ன எதனால அவன் இப்படி பண்ணானா, எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, மது, கஞ்சா, போதை, இதுதான் அவனுமே அன்னைக்கு பண்ணியிருக்கிறான். அந்த அந்த போதையில தான் அவன் என்ன பண்ணியிருக்கிறான், கத்தியை ஒளிச்சு வச்சிருந்துட்டு பின்பக்கமா குத்தி அந்த பொண்ணு அதே இடத்துல விழுந்து மரணிச்சிருச்சு. இந்த பெண் பிள்ளைய பெத்தவங்களுக்கு எப்படி இருந்திருக்கிறோம், அல்ல அந்த பொண்ணுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கோம், எப்படிலாம் துடிச்சிருப்பாங்க. என்ன நடக்குது, எதை நோக்கி நம்ம சமுதாயம் போய்கிட்டு இருக்கு, இதை பத்தி நம்ம என்ன பேசினாலும் நம்ம சீமானந்தன் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்களா நிறைய மேடைகள்ல. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் தாய் என்னன்னா, மது, போதை, கஞ்சா போதை, இந்த மாதிரியான போதை பொருட்கள் தான் இந்த மாதிரி கொலை கொள்ளை சம்பவத்துக்கு பின்புலமா இருக்குது. அப்ப நம்ம எதை நிறுத்தணும், என்ன பண்ணணும், எதை தடுக்கணும்னு நம்ம பார்த்தோம்னா இதுதான். இது எப்படி நடந்துச்சு, எதுக்கு ஒரு கஞ்சா அடிக்கிறவன், ஒரு போதை மருந்து அடிக்கிறவன் ஒரு பெண் பின்னாடி தினைக்கும் வரானா, அதை ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல, அவன் ரொம்ப நாளாவே டார்ச்சர் பண்ணதுனாலதான் அவன் இன்னைக்கு கத்தி எடுத்து கொலை பண்ற அளவுக்கு அவன் துணிஞ்சிருக்கானா. இது ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த ஏரியால கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்குது. அப்ப இதை பார்க்காத அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க, எப்படி சொல்றது, அந்த ஊர்ல உள்ள மெம்பர் இருப்பாங்க, வார்டு கவுன்சிலர் இருப்பாங்க, எம்எல்ஏ இருப்பாங்க, அவ்வளோ பொறுப்பு தரவர்களும் என்ன பண்றாங்க, நீங்க எல்லாமே வெறும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்திருக்கீங்க தவிர மக்களுக்கான அதிகாரமா இது இல்லை. இந்த நாடும் இல்லை, எந்த மாவட்டமும் இல்லை, அப்படிதான் இருக்கு. ஏதோ ஒரு சில மாவட்டங்கள்ல அந்தந்த ஊர்க்காரங்களே முன் போராட்டம் நடத்தி அவங்களோட விஷயங்களுக்கு அவங்களே பாதுகாப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா அடித்தளத்துல இருக்கிற ஒரு சின்ன மெம்பர்ல இருந்து, ஒரு ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர்ல இருந்து எல்லாருமே அவங்களுடைய பொறுப்புகளை சரிவர கரெக்டா செஞ்சுக்கிட்டே இருந்தா கடைசி வரைக்குமே அந்த ஊருக்கு, அந்த ஊர் மக்களுக்கு அவங்களே பாதுகாப்பு கொடுத்துக்கலாம். எல்லா பிரச்சனைக்கும் முதலமைச்சர் இருக்கிறீங்க, சிஎம் இருக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் அப்படி கிடையாது. அவர் எல்லா இடத்துலயும் ஒரு ஹீரோ கிடையாது, சண்டை போட்டு ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு. அதை அப்படி மென்ஷன் பண்ண போறது இல்ல. இது எல்லாத்தையும் இந்த பதவியில இருக்கிறவங்க எல்லாம் சரியா பண்ணுனா, அவர் என்ன பண்ணணும், இந்த பதவியில உள்ளவங்க சரியா பண்றாங்கன்னு அவங்க கண்காணிக்கணும். இதை இந்த ஊர் மக்களும் பார்க்கணும். எல்லாருமே தான் இதுக்கு பொறுப்பு. மொத்தத்துக்கு இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா போதைதான், மது, கஞ்சா. இதை ஏன் ஒழிக்க முடியாதா? ஒழிக்கலைன்னா இப்படியேதான் நடந்துகிட்டு இருக்கோமா? அப்போ ஒவ்வொருத்தவங்களும் இழப்புதான் எதிர்பார்த்துட்டு இருக்கணுமா? இன்னைக்கு இந்த பெண்ணுக்கு, நாளைக்கு இன்னொரு பெண்ணுக்குன்னா இது எங்கதான் போய் நிப்பாட்ட முடியும்? எப்படிதான் நிப்பாட்ட முடியும்? ஒரே தீர்வு, தண்டனை கடுமையாக்கப்படணும். தண்டனை கடுமையாக்கப்பட்டாதான் இது சரியான தீர்வுக்கு வரும். எப்படின்னா, இப்போ ஹெல்மெட் போடல, ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன், ஒரு மாணவன் 18 வயசு வரல, அவனுக்கு சரியான அந்த லைசன்ஸ் இல்லைன்னா அவன் அந்த வண்டியை எடுத்துட்டு போனா ஒரு சரியான தீர்ப்பு ஒண்ணு சொன்னீங்கல்ல, 25,000 ஃபைனு, அந்த பைக் சூஸ் பண்ணிடுவோம், அந்த பிள்ளை எங்கேயும் வெளிநாடுக்கு போக முடியாது,
இன்னொரு பங்கு பெற்றோர்களை ஜெயில புடிச்சு போட்டுருவோம். எப்படியாப்பட்ட ஒரு விஷயம், நல்ல விஷயத்த பண்ணிருக்கீங்க. நானும் ஒரு பெற்றோரா அதை நினைச்சு ரொம்ப பயப்படுறேன். என் பிள்ளைக்கு இப்ப நான் அந்த தண்டனை காட்டிதான் பயமுறுத்துறேன். சும்மா வண்டி எடுத்துட்டு போவாதடா, வண்டி உடஞ்சிரும், யாரு மேல இடிச்சிருவேன்னா கேட்க மாட்டாங்க. ஆனா வேணா நீ போறது இல்லாம எவனாவது வந்து இடிச்சாலுமே நம்மளதான் வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போவாங்க. 25,000 நம்ம வண்டி போய் இவ்வளவு தண்டனை அதுக்கு இருக்குது. நம்ம அலட்சியமா இது எடுத்துக்க கூடாதுன்னு எதை காட்டி நம்ம பிள்ளைகளை மிரட்டுறோம்? அந்த தண்டனையை காட்டிதான் மிரட்டுறோம். அப்போ அடுத்த ஆணோ இல்ல அடுத்த அவனுக்குமே பெரிய வயசு கிடையாது. அந்த முனிராஜுங்கிற பையனுக்கு 20, 21 தான் வயசா. அந்த ஆண் பிள்ளைக்குமே நம்ம ஒரு பயமுறுத்தலை உண்டாக்கணும்னு என்ன பண்ணணும்? நீ கஞ்சா குடிச்சிட்டு வந்த, இல்ல இது மாதிரி கஞ்சா அடிச்சுட்டோ இல்ல மது போதையிலயோ இது மாதிரி தவறு நீ செஞ்சினா உனக்கு என்ன தண்டனை? எல்லாரு கண்முனையுமே இல்ல உடனே ரொம்ப நல்லா ஆக்காம கேஸு வாயுதா அது இது அப்புறமா வெளியிட்டுட்டேங்காம அவனுக்கு கன்ஃபார்மா அன்னைக்கே புடிச்சிட்டு போய் என்கவுண்டர் போட்டுருணும். என்கவுண்டர் போட்டாச்சுங்க, முடிச்சாச்சுங்க, ஆளை முடிச்சாச்சுன்னு ஒரு 10 பேரும் முடிங்கல. நல்ல பிள்ளைங்க படிச்சு வாழ்க்கையில முன்னேறணும்னு பெண் பிள்ளைகளோ இல்ல ஆண் பிள்ளைகளோ ஏதோ பல கனவுகள் இருக்கிற பிள்ளைங்க, நல்ல பிள்ளைங்களை இவங்க சாவடிப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க வெளியில வர்றதுக்கு இந்த மாதிரி பிள்ளைங்களை கெட்டு போய் எப்படி இருந்தாலும் வீட்டுல பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பா இது செய்யாதன்னு தான் சொல்லுவாங்க. அது வந்து கெட்டவனை பெத்த தாயா இருந்தாலும் சரி, நல்லவனை பெத்த தாயா இருந்தாலும் சரி, தாய் தகப்பன்லாம் வந்து கெட்டவங்க நல்லவங்க எல்லாம் கிடையாது. பிள்ளைங்க எந்த வகையிலும் கெட்டு போக கூடாதுன்னு நினைப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. அது இது இந்த கஞ்சா குடிக்க நாய் வந்து அது காலையிலே வாங்கியிருக்காதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அதோட போதை அப்படி, அது மூளை மழுங்கடிக்கப்பட்டிருக்கு. ஒரு 10 பேரை சாவடிங்களேன், போனா போயிட்டு போகுது. என்னென்னவோ பண்ணிட்டு என்னென்னமோ பண்றாங்க, எதோ எப்படி உயிர் தானே போகுது. நீங்க என்கவுண்டர் போடுங்க, அடுத்தது பாத்தில்ல அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு, அதான் உனக்கும் நடக்குங்கிற நாங்களும் எல்லாருமே விழிப்புணர்வு ஆயிடுவாங்கல்ல. பெற்றோர்கள்லாம் வீட்டுல உள்ளவங்க நண்பர்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்கல்ல. அதை பண்ணுங்க. அதை பண்ணுனீங்கன்னா இது நிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். தண்டனை கடுமையாக்கணும். இஸ்லாமிய சட்டம் வந்து அப்படிதான் சொன்னிச்சு. அதுக்கு வந்து நம்ம அரசை மாத்தணுமா இல்ல அரசு அதிகாரிகளை மாத்தணுமா இல்ல நம்ம முதலமைச்சரையே மாத்தணுமான்னு மக்களாகிய நம்ம தான் முடிவு எடுக்கணும். கண்டிப்பா இப்படியெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஆட்சி நம்ம நாட்டுக்கு வரணும்னு நான் வந்து என்னோட சேனல் மூலியமா உங்களுக்கு சொல்றேன். நீங்களும் என்ன பண்றீங்கன்னா என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்றது இல்லாம உங்களுடைய கருத்துக்களையும் வந்து கமெண்ட்ல பதிவிடுங்க. அப்பதான் வந்து நிறைய பேர் வந்து இப்போ வந்து நம்ம பேசுறத கேட்கறத விட கருத்துக்களை கேட்கறாங்க. அந்த கருத்துல நிறைய பேரோட ஆதங்கங்கள் வெளிப்படுது, நிறைய பேரோட விஷயங்கள் தெரியுது. அவங்க எல்லாருமே இதுக்காக வந்து சேனலோ இல்ல வீடியோவோ போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரியான கருத்துக்கள் மூலயமா நீங்க உங்களுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்துங்க. நான் என்னோட சேனல்ல அந்த உங்களுடைய கருத்துக்களாகவும் வந்து வெளியிட்டு அது ஒரு வீடியோவா போடுறேன். இது வரைக்கும் என்னுடைய உரையை நீங்க கேட்டதுக்கு, அதாவது என்னுடைய கருத்தை என்னுடைய ஆதங்கத்தை நீங்க கேட்டதுக்கு உங்களுக்கு நன்றி. இன்னொரு காணொலியில உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.